ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML5ஓட நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க. HTML5ன்ற வெர்ஷனில் எந்தெந்த மாதிரியான நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு HTML5, நியூ HTML5 எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆடியோ வீடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ் ஏபிஐ அண்ட் எஸ்விஜி கிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றியும் பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் அண்ட் ஜியோ லொக்கேஷன் ஏபிஐ அப்படின்ற ஒரு கான்செப்டையும் பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஸ்டோரேஜ். ஸோ வெப் ஸ்டோரேஜில் வந்து 2 டைப்பாக இருக்குது, அதை பற்றி என்னென்ன விஷயங்கள், வெப் ஸ்டோரேஜ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். தென் ஃபைனலாக வந்து இந்த டாப்பிக்கை நம்ம சம்மரியோட முடிக்க போகிறோம். ஓகேவா, லெட்ஸ் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு HTML5 அண்ட் நியூ எலமெண்ட்ஸ். ஸோ வாட் இஸ் HTML5? லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML. ஸோ HTML5ன்றது வேறு ஒன்றுமே இல்லை, HTMLோட ஒரு வெர்ஷன் தான். ஸோ இப்போ வந்து இது வந்து புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு வெர்ஷன். ஓகேயா, ஸோ புதுசுன்னா இப்போ அது முன்னே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆனால் HTML5 தான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ்டு நியூ ஃபீச்சர்ஸ் ஃபார் மாடர்ன் வெப் பப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த HTML5ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மாடர்ன் ப்ரௌசர்ஸ் எல்லாம் வந்து நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இதோட HTMLோட கஸ்டமைசேஷனும் இன்னும் எடிட்டபிலிட்டியும் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து இந்த HTML5ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணதுனால ஸோ மோர் யூசர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ஸ் மல்டிமீடியா அண்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட். ஸோ மல்டிமீடியா அண்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்ன்றது வந்து என்னென்னா, ஸோ இப்போ வீடியோ அண்ட் ஆடியோ அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து இன்க்ளூட் பண்ணுங்க, அதுதான் மல்டிமீடியா அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ், ஒரு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கும் லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் என்ன, இது வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில HTML டேக்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர், ஃபுட்டர், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன், நேவ், ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் இதில் நிறைய டேக்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்குது இதில். ஸோ மெயின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசைடு, அந்த மாதிரி சொல்லிட்டு நியூ டேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம், நம்ம வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் ஒரு டெவலப்பர் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கோடு எழுதிருக்கீங்கன்றது உங்களுக்கும் புரியணும். அட் அ டைம் வந்து உங்களோட கோடை பார்க்குற இன்னொரு டெவலப்பருக்கும் புரியணும். ஸோ வந்து அதுக்காக தான் வந்து இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ ஹெட்டர் அப்படின்னும் போது நம்ம ஹெட்டர் செக்ஷனில் வந்து என்ன கொடுப்போமோ, ஸோ இது வந்து இப்போது ஒரு கோடை பார்க்கும்போது ஓகே இது வந்து டாப் ஆஃப் த செக்ஷன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நேவ் அப்படின்னும் போது நேவிகேஷன் செக்ஷன். ஸோ இந்த இடத்துல தான் நேவ் பார்ஸ் எல்லாம், மெனு பார்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செக்ஷன். ஸோ இதில் இந்த செக்ஷனாக கொடுத்துருக்காங்க, இது ஒரு செக்ஷன் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது டெவலப்பரால் வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிமெண்டிக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேக்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னா பெட்டர் ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்ப்ரூவ்டு SEO அண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்டு ஆக்சசிபிலிட்டி. ஸோ நம்ம டக்குன்னு வந்து இதுக்காக தான் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், டெவலப்மெண்ட் ஓரியன்டாகவும் இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இம்ப்ரூவ்டு SEO அப்படின்னா என்னென்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க SEOன்னா. ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ சப்போர்ட் வந்து இந்த HTML5ல தான் கொண்டு வந்தாங்களே. ஸோ இந்த HTML5ல வந்து இந்த ஆடியோ அண்ட் வீடியோ சப்போர்ட் கொண்டு வந்தோடனே வந்து நிறைய டெவலப்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு ஆனந்தம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைப்ரரிஸ், இதுக்காக தனியாக லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி இப்போது HTML இதை கொண்டு வந்ததுனால மோர் ஈஸியர் ஆகிடுச்சு டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ வந்து ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு இதை யூஸ் பண்ணி வந்து ஸ்பாட்டிஃபை, ஸோ இந்த மாதிரி மியூசிக் ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்பாட்டிஃபை, JioSaavn, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, ஏர்டெல்லோடது சிலது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆடியோ
ஸ்ட்ரீமிங் இது வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ வந்து HTML யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ, அதே மாதிரி வீடியோஸ் வந்து வெப்சைட்ஸ்லலாம் வந்து வீடியோஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோ வந்து அங்கே வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு டஃப்பான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வீடியோ அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கொண்டு வந்ததுனால அது வந்து மோர் ஈஸியாக மாறிடுச்சு. ஸோ அதோட சின்டாக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சு. ஸோ ஆடியோ அப்படின்னு போட்டு இங்கே கண்ட்ரோல் போட்டுருக்காங்க. இதோட ஃபுல் எக்ஸாம்பிளும் வந்து நம்ம வந்து ஃபைனலாக பார்ப்போம், இதோட ஃபுல் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகேயா? ஸோ இது வந்து இந்த ஆடியோ வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ஸ் MP3 அண்டு OGG அண்டு வந்து பார்த்தீங்கன்னா WAV ஃபார்மேட்ஸை வந்து வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு இமேஜ் எடுத்திங்கன்னா அதில் JPG அப்படின்னு இருக்கும். அதே டைமில் வந்து இமேஜுக்கே வந்து PNGன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இதில் இமேஜ் இந்த இடத்துல வந்து ஆடியோக்கு வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ MP3, OGG, WAV அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்மேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வீடியோக்கு வந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி MP4 அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ MP4 மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா WebM அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது, OGG ஃபார்மேட். ஸோ அதே மாதிரி அதில் இருக்கிற மாதிரி இதுலேயே ஒரு 3 ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸை வந்து நம்ம எந்த வித்துலேருந்து எந்த வித்தில் எவ்வளோ வித்து இருக்கலாம், எவ்வளோ ஹைட் இருக்கலான்றதை நம்ம இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் வந்து மோர் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ பாஸு, ப்ளே அப்படின்ற கண்ட்ரோல்லாம் வந்து இந்த இதில் வந்து இருக்கும். ஓகே, பாஸ், ப்ளே, சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற கண்ட்ரோல்லாம் வந்து இதில் வந்து இருக்கும். ஸோ சோர்ஸ்ன்னு போட்டு இந்த SRCயில் நம்ம என்ன வீடியோவோ என்ன ஆடியோவோ கொடுக்குறோமோ அது வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இது கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, எக்ஸ்டர்னல் ப்ளகின்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் இன் ஆல் மாடர்ன் ப்ரௌசர், எல்லா ப்ரௌசர்லேயும் வந்து இது வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தென் வந்து கன்சிஸ்டன்ட் கிராஸ் ப்ரௌசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது எல்லா ப்ரௌசர்லையுமே செக் பண்ணும்போது ப்ராப்பராக வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா API அண்ட் SVG கிராஃபிக்ஸ். ஸோ கேன்வாஸ் API அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிராஃபிக்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாம் ட்ராயிங்லாம் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடில் வரும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த டேக் மட்டும் இந்த இடத்துல போட்டுப்பாங்க. இந்த டேக்லேருந்து ஒரு ஐடி மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த இடத்துக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் போயிட்டு ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இதோட எடிட்டர்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கேம்ஸு, சார்ட்ஸு, அனிமேஷன், ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து இந்த கேன்வாஸ் API யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து இது SVG கிராஃபிக்ஸ். ஸோ SVGன்றதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, ஸ்கேலபிள் வெக்டார் கிராஃபிக்ஸ் அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து சேம் வந்து எது மாதிரினா இமேஜ் மாதிரி. இது வந்து ஒரு இமேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, ஸோ இது வந்து இமேஜோட இன்னொரு வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு இமேஜ் தான். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரி SVG அப்படின்னு போட்டு இதோட வித்து சர்க்கிள் போட்டு இந்த மாதிரி அதுக்கு சில சின்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம அதை எக்ஸாம்பிளில் வந்து என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி போடும்போது இதுக்கும் நார்மல் இமேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ நார்மல் இமேஜஸில் வந்து நம்மளால் இப்போ ஜூம் பண்ணும்போது அதோட குவாலிட்டி வந்து உடையும். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆகாது. ஸோ அதுதான் இந்த கீ அட்வான்டேஜில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்கேல்ஸ் வித்தவுட் குவாலிட்டி லாஸ். ஸோ அதை வந்து நம்ம பெருசு பண்ணும்போதும் குவாலிட்டி லாஸ் இல்லாமல் அது வந்து இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எடிட்டபிள். ஸோ இது வந்து CSS-ஆலையும் JS யூஸ் பண்ணி வந்து நம்ம எடிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது லைட் வெயிட்டாகவும் அது ஃபாஸ்டராகவும் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நார்மல் இமேஜஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து லோடிங் ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் நம்மளோட ப்ரௌசரில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரேட் ஃபார் ஐகான்ஸ் அண்ட் லோகோஸ். ஸோ லோகோ ஐகான்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த SVG தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த SVGன்றது என்னன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப், ஜியோ லொக்கேஷன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெப் ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, அதில் வந்து இப்போது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கீங்கன்னா, இந்த ஃபைல் அப்லோடு வந்து நம்ம
இந்த ஃபைலை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல்ஸை வந்து நம்மளோட ஃபைல் சிஸ்டம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணோம்னா, ட்ராப் பண்ணோம்னா அது வந்து அப்படியே ஃபைல் வந்து அப்லோட் ஆகிற மாதிரி ஒரு இது வந்து நடக்கும். ஓகேயா? ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இங்கேருந்து ட்ராக் பண்ணிவிட்டு வேறு எங்கன்னா போய் ட்ராப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஜியோலொகேஷன் அண்ட் ஜியோலொகேஷன் ஏபிஐ. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரோட கரண்ட் லொக்கேஷனை நம்ம எடுக்கிறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறோம். வித் அவங்களோட பர்மிஷனோட தான் இதை யூஸ் பண்ண முடியும். அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நம்ம இது கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து HTML இன்ட்ரடியூஸ் பண்ண ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வெப் ஸ்டோரேஜ். ஸோ வெப் ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டான வந்து ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ HTML இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபீச்சர் அப்படின்லாம். எப்படின்னா இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னும் போது நம்மளோட வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ப்ரௌசரை க்ளோஸே பண்ணாலுமே அதோடைய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அங்கேயே தான் இருக்கும். ஸோ அது வந்து போகவே போகாது. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இது எங்கெங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா லாகின் பண்ணுறதுக்காகவும் ரிஜிஸ்டர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல வந்து இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிட்டோம். லாக் அவுட்லாம் பண்ணல. ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டோம். ஸோ திரும்பி அந்த வெப்சைட் வரும்போது திரும்பி லாகின் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டியும் வரும்போதெல்லாம் லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்து இது லோக்கல் ஸ்டோர் பண்ணி வச்சுன்னு நம்ம வரும்போதெல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை போட்டு லாகின் பண்ணிடும். ஓகேயா? ஸோ இதுக்காக தான் அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மோஸ்ட்டாக பேக் எண்ட் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இதோட ஃபுல் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து சும்மா தான் வந்து இந்த இடத்துல வந்து ஹெட்டர் இந்த சிமாண்டிக் HTML வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத போடுறதுக்காக இந்த ஹெட்டர் ஃபங்க்ஷன் போட்டு ஹெட்டர்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து சிமாண்டிக் HTML. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆடியோ. ஸோ ஆடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆடியோ நம்மளோட ஆடியோ வந்து போட்டு இதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோ. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற சோர்ஸ் வீடியோ ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்து இந்த இடத்துல லிங்க் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த வீடியோஸை வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து ரெண்டர் பண்ண முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ். சொன்ன மாதிரி வந்து கேன்வாஸ் வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோமா. ஸோ இதோட அவுட்புட்ஸை வந்து பார்ப்போம். ஸோ கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்விஜி வந்து நம்மளுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ்னால இது வந்து லோட் ஆகலை. ஸோ ஆனால் வந்து இந்த எஸ்விஜிஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்ல லோகோஸ் எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நான் கூகுளுக்கு போயிட்டு கூகுளில் போயிட்டு என்ன டைப் பண்ணுறேன், கிவ் அ எஸ்விஜி கோட் ஃபார் கூகுள் ஐகான். ஸோ இப்படி நான் வந்து இங்கே டைப் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு எஸ்விஜி ஃபைல் வந்து வந்திருக்கு. ஸோ எஸ்விஜி கோடு வந்து வந்திருக்கா, இதை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணி நம்மளோட வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுவோம். இதை எடுத்துடலாம். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதோட அவுட்புட் பார்க்கும்போது கூகுளோட ஐக்கான் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல எந்த ஒரு இமேஜுமே யூஸ் பண்ணல. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுளோட ஐக்கான் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பார்த்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆடியோ ஃபைல் நம்மக்கிட்ட இல்லை, வீடியோ ஃபைலும் இல்லை. ஸோ ஆனால் வந்து அதோட ப்ராப்பர் ஃபைலை வந்து இந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகும், ஆடியோவும் வீடியோவும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது இது? ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ். ஸோ அந்த கேன்வாஸோட வித் ஐட்டெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேயா? ஸோ கேன்வாவை வச்சு பண்ணது தான் இந்த ட்ராயிங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கூகுளோட ஐக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து கூகுளோட ஐக்கான் தெரியுதா? ஸோ கூகுளோட ஐக்கானை கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ இது வந்து இப்போ பாருங்களேன், இதை வந்து இப்போ ட்ராக் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ண முடியுது நம்மளால். ஆனால் வந்து எந்த இடத்துலையும் ப்ளேஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. இதை
ஓகேயா. ஸோ ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இந்த இடத்துல வந்து ட்ராகபிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல, இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்து இது ட்ராக் பண்ண முடியல என்னால். ஓகேயா, பாருங்கள் நம்மளால் ட்ராக் பண்ண முடியல. ஸோ இந்த ட்ராகபிள் அப்படின்றத வந்து நம்ம அந்த இடத்துல போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இது வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராக் ஆகுது. ஸோ இதுக்காக தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ தென் அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து இதுதான் ப்ரோ, இதுதான் நம்ம பார்க்க, இதெல்லாம் தான் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ கைஸ்.